ஓம் நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருமலையில் நடைபெற்று வந்த ஸ்ரீ பத்மாவதி தாயார் பரிணய உற்சவம் நிறைவு. சர்வ அலங்காரத்துடன் பக்தர்களுக்கு காட்சி தந்த ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேத ஸ்ரீ மலையப்ப சுவாமி. திருப்பதி ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி ஆலய வருடாந்திர பிரம்மோற்சவம். பல்வேறு வாகனங்களில் தாயார்களோடு உலா வந்த உற்சவர். சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவிலில் ஸ்ரீ பத்மாவதி தாயார் பரிணய உற்சவம். திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம். முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். திருமலையில் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் 3 நாட்கள் நடைபெற்று வந்த ஸ்ரீ பத்மாவதி தாயார் பரிணய உற்சவம் இனிதே நிறைவு பெற்றது. திருமலையில் இருக்கும் வாகன மண்டபத்தில் தங்க பெரிய திருவடி மீது எழுந்தருளிய உற்சவர் ஸ்ரீ மலையப்ப சுவாமிக்கு ஹாரதி காட்டி வெளியே சுமந்து வந்தனர். வண்ணமயமாக பல்லாக்கில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் எழுந்தருளை ஆலயத்தில் இருந்து வெளியே வர உற்சவ தெய்வங்களை சீர்வரிசை பொருட்களோடு மாட வீதி வழியாக நாராயணகிரி உத்தியானவனத்திற்கு அழைத்துச் சென்றனர். திருமலை திருப்பதி தேவஸ்தான செயல் அலுவலர் திரு ஏவி தர்மாரெட்டி இதர அதிகாரிகள் முன்னே செல்ல மாட வீதியில் வலம் வந்த தெய்வங்களை ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்தனர். மங்கள வாத்தியங்களோடு சுவாமியையும் தாயார்களையும் நாராயணகிரி உத்தியானவனத்திற்கு அழைத்து வந்தனர். அங்கு விசேஷமாக அலங்கரிக்கப்பட்டிருந்த பந்தலின் கீழே மேடை மீது சுவாமியையும் அவருக்கு எதிர் சேவையாக ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களையும் நிறுத்தி மாலை மாற்றுதல் உள்ளிட்ட பல்வேறு முறைப்பாடுகளை சிறப்பாக நடத்தினர். தொடர்ந்து பட்டு வஸ்திர சமர்ப்பணம் செய்ததும் பூப்பந்து எரிதல் உள்ளிட்ட நிகழ்வுகளை நடத்தி தெய்வங்களுக்கு கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். இதனைத் தொடர்ந்து உற்சவ மூர்த்திகளுக்கு ஊஞ்சல் சேவை நடத்தப்பட்டது. பிறகு சதுர்வேத பாராயணம், கல்யாணி, பூபாலம், ஆனந்த பைரவி, காந்தாரி, நீலாம்பரி உள்ளிட்ட ராக இசையுடன் பரிணய முறைப்பாடுகள் சிறப்பாக நடத்தப்பட்டன. இதையடுத்து உற்சவ தெய்வங்களுக்கு ஹாரதி காண்பித்ததும் பரிணய உற்சவம் நிறைவு பெற்றது. திருப்பதியில் புகழ்பெற்ற ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி ஆலயத்தில் நடைபெற்று வரும் வருடாந்திர பிரம்மோற்சவ நிகழ்வுகளாக உற்சவர் ஸ்ரீ கோவிந்தராஜர் உபய நாச்சியார்களோடு பல்வேறு வாகனங்களில் வீதியுலா வந்து பக்தர்களுக்கு தரிசனம் தந்தருளினார். நேற்று காலை ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேத உற்சவர் ஸ்ரீ கோவிந்தராஜரை சர்வ அலங்காரத்துடன் கல்ப விருட்ச வாகனத்தில் கொலுவிருக்கச் செய்து திருக்குடைகள் பிடித்தபடி ஆலயத்தின் வெளியே சுமந்து வந்தனர். நுழைவாயில் ஆராதனையோடு உற்சவனின் திருவீதி புறப்பாடு துவங்கியது. கல்ப விருட்சத்தின் கீழ் உபய நாச்சியார்களோடு சிறப்பு அலங்காரத்துடன் அமர்ந்தபடி வீதியுலா வந்த ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி முன்பு திருமலை திருப்பதி தேவஸ்தான ஜீயர்களும் பிரபந்ததாரர்களும் பாராயணம் செய்து வழிபட்டனர். நகரின் பல்வேறு வீதிகள் வழியாக தாரை தப்பட்டைகள், பல்வேறு கலைக்குழுவினரின் நடனங்கள் ஆகியவை முன்னே செல்ல உலா வந்த தெய்வங்களுக்கு ஏராளமான பக்தர்கள் கற்பூர ஆரத்திகளை சமர்ப்பித்து தரிசனம் செய்து வழிபட்டனர். நேற்று மாலை வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட சர்வ பூபால வாகனத்தில் உற்சவர்கள் கொலுவிருக்க ஹாரதி காண்பித்ததும் வெளியே சுமந்து வந்தனர். ஸ்ரீ பாண்டுரங்கநாதனாக சுவாமி கோவிந்தராஜர் உபய நாச்சியார்களோடு காட்சி தர திருவீதி உலா துவங்கியது. திருமலை திருப்பதி தேவஸ்தான பெரிய ஜீயர் சுவாமிகள், சின்ன ஜீயர் சுவாமிகள், பிரபந்ததாரர்கள் ஆகியோர் சேவித்ததும் நாதஸ்வர மேள தாளங்கள், மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல பக்தர்களுக்கு திருக்காட்சி தந்தபடி எம்பெருமானின் வீதி உலா சிறப்பாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து தேவஸ்தான ஜீயர்களும் பிரபந்ததாரர்களும் மற்றும் ஆச்சாரிய புருஷர்கள் சர்வ பூபால வாகனத்தில் உலா வந்த ஸ்ரீ கோவிந்தராஜர் முன்பு பிரபந்த பாராயணம் செய்து வழிபட்டனர். இன்று காலை ஆலயத்தில் இருந்து கோவில் காளைகள், யானைகள், கோலாட்டங்கள் ஆகியவை முன்னே செல்ல மோகினி அலங்காரத்துடன் வண்ண பல்லாக்கில் வீற்றிருந்த உற்சவருக்கு ஹாரதி காட்டியதும் வீதியுலா தொடங்கியது. பல்வேறு கலை குழுவினரின் நடனங்களோடு ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி உலாவர பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்தனர்.
சர்வ ஆபரணங்களுடன் மோகினி அலங்காரத்தில் வீற்றிருந்த எம்பெருமான் நிலை கண்ணாடியில் தன் அழகை தானே ரசித்தவாறு அமர்ந்திருக்க கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். சென்னை தியாகராய நகரில் இருக்கும் திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவிலில் ஸ்ரீ பத்மாவதி தாயார் பரிணய உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. இதை முன்னிட்டு கோவிலில் இருக்கும் ஸ்ரவண மண்டபத்தில் மேடை மீது உற்சவர் பெருமாளையும் எதிர் சேவையாக ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களையும் எழுந்தருளச் செய்து வைபவத்தை துவக்கினர். அலங்கார பிரியன் வண்ண பட்டாடையோடு பலவித ஆபரணங்களும் கிரீடத்துடன் மலர் மாலைகளும் அணிந்து விசேஷ அலங்காரத்துடன் திருக்காட்சி தந்தருளினார். வேத பண்டிதர்கள் கலசாராதனை செய்து மந்திரங்கள் ஓதியபடி முறைப்பாடுகளை துவக்கினர். ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களுக்கு புதுப்பட்டு சேலைகள் கட்டி மல்லிகை சரங்களை திருமுடியில் சுற்றி ஆபரணங்களுடன் திருமாங்கல்யம் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். பிறகு மாலை மாட்டுதல் வைபவம் சிறப்பாக நடத்தப்பட்டது. தொடர்ந்து தெய்வங்களுக்கு ஹாரத்தி காண்பித்ததும் பட்டு வஸ்திர சமர்ப்பணம், பூப்பந்து எறிதல் ஆகியவற்றை சிறப்பாக நடத்தினர். இதையடுத்து தாயார்களை கைத்தளமாக ஏந்தி வந்து எம்பெருமானின் இருபுறம் எழுந்தருளச் செய்து நீராஜனம் சமர்ப்பித்தனர். பிறகு அழகாக காட்சி கொடுத்த ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேத ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு கோபுர தீபம் காட்டி பழங்கள் நிவேதித்து கற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. வேத மந்திரங்கள் மங்கள வாத்தியங்கள் முழங்க நடைபெற்ற பரிணய உற்சவத்தில் ஏராளமானோர் பங்கேற்று பரவசத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர். 108 திவ்ய தேசங்களில் முதன்மையான திருச்சி ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் வசந்த உற்சவம் வைபவமாக நடைபெற்று வருகிறது. 2ஆம் நாளன்று மாலை மூலஸ்தானத்தின் வெளியே கொட்டு முழங்க உற்சவ ஸ்ரீ நம்பெருமாளை ஸ்ரீபாதம் தாங்கிகள் வெள்ளி தோளுக்கினியானில் எழுந்தருளச் செய்து சுமந்து வந்தனர். நறுமண மலர் மாலைகள் சூடிக்கொண்டு வெண்பட்டுடன் தங்க ஒட்டியானமும் பதக்க ஆபரணங்களும் அணிந்து அழகாக காட்சி தந்தபடி அருள் புரிந்த உற்சவ மூர்த்தியை ஏராளமான பக்தர்கள் பின்தொடர ஆலயத்தின் 4ஆம் பிரகாரமான ஆழிநாடான் திருச்சிற்றில் சக்கரத்தாழ்வார் சன்னதி வடபுறம் அமைந்திருக்கும் அழகிய தோட்டத்திற்கு சுமந்து வந்தனர். அங்கு வசந்த மண்டபத்தை சுற்றியுள்ள பகுதியை அடைந்ததும் ஆரையர் சேவையோடு ஸ்ரீ நம்பெருமாளை சுமந்து வந்தனர். சாமரமும் ஆலவட்டமும் வீசியபடி சுவாமியை அழைத்து வந்து மண்டபத்தின் மையப்பகுதியில் கொலுவிருக்கச் செய்தனர். சர்வ அலங்காரத்தோடு எம்பெருமான் பக்தர்களுக்கு தரிசனம் தந்தருள ஏராளமானோர் கண்ணார கண்டு சேவித்தனர். 3ஆம் நாளன்று மாலை மூலஸ்தானத்தில் இருந்து உற்சவ ஸ்ரீ நம்பெருமாளை வெளியே அழைத்து வந்தனர். தீப்பந்தங்கள் முன்னே செல்ல சாமரமும் ஆலவட்டமும் வீசி உற்சவமூர்த்திக்கு தங்க குடைப்பிடித்தபடி பிரகாரங்கள் வழியாக சுமந்து வந்தனர். தோட்டத்தை அடைந்ததும் சுவாமி முன்பு அரையர் சேவை நடத்தப்பட்டது. பிறகு மண்டபத்தின் நடுவே உற்சவரை எழுந்தருளச் செய்தனர். தங்க பாத கவசங்களோடு தண்டையும் அணிந்து ஒட்டியானம், காசு மாலை, பதக்க ஆபரணங்களோடு காதணிகளும் சூடிக்கொண்டு எம்பெருமான் பக்தர்களுக்கு அழகாக காட்சி தந்தருளினார். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் நடைபெற்று வரும் வசந்தோற்சவத்தின் ஒரு பகுதியாக ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமி குதிரை வாகனத்தில் புறப்பாடு கண்டு பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். முன்னதாக கோவிலில் இருந்து குதிரை வாகனத்தில் மேல் எழுந்தருளிய உற்சவர் ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமியையும் வண்ண பல்லாக்கில் நின்றிருந்த உபய நாச்சியார்களையும் வெளியே சுமந்து வந்தனர். குதிரை மேல் நின்றருளிய சுவாமிக்கு முத்துக்கள் பதித்த நாயக்க தலைப்பாகை அணிவித்து கற்கள் பதித்த காதணிகளும் காசு மாலை உள்ளிட்ட ஆபரணங்களோடு வெண்ணிற ஆடை கட்டி அதில் மஞ்சள் குங்குமப்பூ தெளித்து உறைவாளும் கேடயமும் தந்து மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். வலது கையால் அபயம் காட்டி இடது திருக்கரத்தில் குதிரையின் லாடத்தை பிடித்தபடி எம்பெருமான் காட்சி தர வீதியுலா தொடங்கியது. இருகுடை சேவையோடு ஸ்ரீ பார்த்தசாரதி முன்னே செல்ல நீள்முத்து கிரீடங்கள் அணிந்து கவசங்களோடு புதுப்பட்டு சிலைகள் கட்டிக்கொண்டு உபய நாச்சியார்களும் அழகாக காட்சி தந்தபடி பல்லாக்கில் பின்தொடர்ந்தனர். பிரபந்ததாரர்களும் வேத கோஷ்டியினரும் பாராயணங்கள் செய்தபடி தெய்வங்களுடன் வலம் வந்தனர்.
மாட வீதியில் உலாவந்த உற்சவ மூர்த்திகளுக்கு ஏராளமான பக்தர்கள் கற்பூர ஆரத்திகளை சமர்ப்பித்து தரிசனம் செய்து வழிபட்டனர். நிறைவாக கோவில் எதிரே உள்ள மண்டபத்தை அடைந்த உற்சவ மூர்த்திகளுக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க கும்ப தீபத்துடன் கற்பூர ஆரத்தி காட்டி ஆலயத்தின் உள்ளே பிரவேசிக்க செய்தனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. தூத்துக்குடி மாவட்டம் தாமிரபரணி நதிக்கரையில் அமைந்துள்ள திவ்ய தேச கோவிலும் நவ திருப்பதி ஸ்தலமுமான ஆழ்வார் திருநகரி ஸ்ரீ ஆதிநாத ஆழ்வார் ஆலயத்தில் சுவாமி நம்மாழ்வார் திரு அவதார உற்சவத்தை முன்னிட்டு நவ திருப்பதி பெருமாள்கள் எழுந்தருள ஆழ்வார் மங்களாசாசனம் செய்யும் நிகழ்வும் அதனைத் தொடர்ந்து 9 கருட சேவையும் விமர்சையாக நடைபெற்றன. இதை முன்னிட்டு திருக்கோயில் முன்பு நவ திருப்பதி பெருமாள்களான ஸ்ரீவைகுண்டம் கள்ளர்பிரான், திருப்புளியங்குடி காய்ச்சின வேந்தர், நத்தம் எம் இடர் கடிவான், இரட்டை திருப்பதி பெருமாள்கள் அரவிந்த லோசனார் மற்றும் தேவர்பிரான், பெருங்குளம் மாயக்கூத்தர், தென் திருப்பேரை நிகரில் முகில்வண்ணன், திருக்கோளூர் வைத்தமாநிதி பெருமாள் என 9 பெருமாள்களும் எழுந்தருள சுவாமி நம்மாழ்வார் எதிர்சேவையாக அனைத்து பெருமாள்களையும் நின்று வரவேற்கும் மங்களாசாசனம் செய்யும் நிகழ்வு நடைபெற்றது. ஆரியர்கள் பாடல்கள் பாட திருக்குறுங்குடி பேரொருளாளர் ராமானுஜ ஜீயர் சுவாமிகள் முன்னிலையில் சுவாமி நம்மாழ்வாரை சிறப்பு அலங்காரத்துடன் தங்க கேடயத்தில் அமர்த்தி சங்கு சக்கர தண்டங்கள் முன்னே செல்ல பெருமாள்களை வலம் வரச் செய்தனர். ஏராளமான பக்தர்கள் தெய்வங்களை ஒரு சேர தரிசித்து பக்தி பரவசம் அடைந்தனர். அன்று மாலை பெரிய திருவடிகள் மீது 9 பெருமாள்களும் சர்வ அலங்காரத்துடன் எழுந்தருள நுழைவாயில் ஆராதனையோடு ஆலய கதவுகள் திறக்கப்பட்டதும் எதிர் சேவையாக அன்னபக்ஷி வாகனத்தில் நின்ற சுவாமி நம்மாழ்வாருக்கு ஆரத்தி காட்டப்பட்டது. ஒவ்வொரு பெருமாளும் வெளியே எழுந்தருள ஒவ்வொரு முறையும் ஆலய கதவுகள் திறக்கப்பட்டு ஆராதனையோடு சுவாமி நம்மாழ்வாருக்கும் பக்தர்களுக்கு தரிசனம் தந்தபடி வெளியே எழுந்தருளினர். இதையடுத்து எண்ணற்ற பக்தர்கள் கருட வாகனங்களில் காட்சி கொடுத்த 9 பெருமாள்களையும் சுவாமி நம்மாழ்வாரையும் மனமுருக வேண்டி தரிசித்து அருள் பெற்றனர். கும்பகோணம் அருகே திருநாகேஸ்வரத்தில் அமைந்துள்ள ராகு ஸ்தலமான அருள்மிகு கிரிகுஜாம்பிகை உடனுரை நாகநாத சுவாமி கோவிலில் வைகாசி விசாக பெருவிழாவின் முக்கிய நிகழ்வான தெய்வ திருக்கல்யாண வைபவம் கோலாகலமாக நடைபெற்றது. இதை முன்னிட்டு சிவாலய வளாகத்தில் உற்சவர் ஸ்ரீ நாகநாத சுவாமி, கிரிஜா அம்பிகை மற்றும் பிரயணி அம்மனுடன் சர்வ அலங்காரத்தோடு எழுந்தருள சிவாச்சாரியார்கள் கலசத்தை பிரதிஷ்டை செய்து உபயதாரர்களின் சங்கல்பத்தோடு திருமண வைபவத்தை துவக்கினர். ஆதி தம்பதிகள் அழகாக காட்சி தர பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசிக்க சுவாமிக்கு யக்னோபவீதம் சாற்றி மாலை மாற்றுதல் வைபவத்தை நடத்தினர். தொடர்ந்து வேத மந்திரங்கள், மங்கள வாத்தியங்கள் முழங்க கிரிகுஜாம்பிகைக்கும் பிரயணி அம்மனுக்கும் திருமாங்கல்ய தாரணம் செய்தனர். தொடர்ந்து கல்யாண கோலத்தில் காட்சி கொடுத்த தெய்வங்களுக்கு கோபுர தீபம் காட்டி சாமரம் வீசி சோடச உபச்சாரம் செய்தனர். தொடர்ந்து உதிரி பூக்களால் அர்ச்சித்து உற்சவ மூர்த்திகளுக்கு மகா மங்கள ஆரத்தி காட்டப்பட்டது. ஏராளமானோர் தெய்வ திருமண வைபவத்தை பக்தி பரவசத்துடன் தரிசித்தனர். சின்ன காஞ்சிபுரம் என்று அழைக்கப்படும் சென்னை திருவொற்றியூர் காலடிப்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ கல்யாண வரதராஜ பெருமாள் கோவிலில் வைகாசி பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு கொடியேற்றும் வைபவம் நடைபெற்றது. வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த கோவிலில் அதிகாலை நடை திறக்கப்பட்டதும் நாதஸ்வர மேள தாளங்கள் முழங்க பட்டாச்சாரியார்கள் மந்திரங்கள் ஓதியபடி கலச பூஜை செய்தனர். சப்பரத்தில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களோடு உற்சவர் பெருமாள் எழுந்தருளை இருக்க அர்ச்சனை செய்து ஹாரதி காட்டப்பட்டது. தொடர்ந்து பல்வேறு முறைப்பாடுகள் நடத்தப்பட்டதும் கொடிப்பட்டத்தை கைத்தலமாக ஏந்தி மங்கள வாத்தியங்களோடு முன்னே செல்ல உற்சவர்களை ஸ்ரீபாதம் தாங்கிகள் வெளியே சுமந்து வந்தனர். 2 குடைகள் பிடித்தபடி தாயார்கள் சமேத பெருமாளை கோவிலை சுற்றி வலம் வரச் செய்து கொடிமரப் பகுதியை அடைந்தனர். அங்கு பட்டத்தை வைத்து சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. தொடர்ந்து வேத மந்திரங்கள், மங்கள வாத்தியம் முழங்க பட்டம் கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது. பிறகு கம்பத்திற்கு அபிஷேகம் செய்து உற்சவர்களுக்கு நீராஜனம் சமர்ப்பித்ததும்
கொடிமரத்திற்கும் தாயார்கள் சமேத பெருமாளுக்கும் ஹாரதிகள் காட்டப்பட்டன. அலங்கார பிரியன் சர்வாபரண பூஷிதனாக அபயம் காட்டியபடி நின்றருள ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களும் விசேஷ அலங்காரத்துடன் அருள் புரிய ஸ்ரீ சக்கரத்தாழ்வாரும் தனி கேடயத்தில் வீற்றிருக்க தெய்வங்களை மீண்டும் கோவிலை சுற்றி வலம் வரச் செய்தனர். மன்னார்குடி அருகே வடுவூரில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ கோதண்டராம சுவாமி ஆலயத்தில் ஸ்ரீ நரசிம்மர் ஜெயந்தி உற்சவம் துவங்கியது. ஆலயத்தில் இருக்கும் அகோபில மடத்தில் மூலவராக வீற்றிருக்கும் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம சுவாமிக்கு வெண்பட்டும் தாயாருக்கு வண்ண பட்டாடையும் கட்டி கவசங்களுடன் கிரீடங்கள் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். தங்க விமான சப்பரத்தில் உற்சவர்களை விசேஷ அலங்காரத்தோடு அமர்த்தி வீதியுலா புறப்பட்டனர். மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல பல்வேறு வீதிகள் வழியாக வலம் வந்த உற்சவர்கள் கோவிலை அடைந்ததும் ஆலயத்தின் உள்ளே அழைத்து வந்து நீராஜனம் சமர்ப்பிக்கப்பட்டது. பின்னர் திருஷ்டி கழித்து தெய்வங்களுக்கு திருவந்திக்காப்பு நடத்தி ஆலயத்தின் உள்ளே பிரவேசிக்க செய்தனர். இதேபோல் உற்சவத்தின் ஒரு பகுதியாக ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி உற்சவரை மூலவர் முன்பு அமர்த்தி ஹாரதி காண்பித்ததும் சஸ்திரங்கள் கொண்டு சோடச உபச்சாரம் நடத்தப்பட்டது. ஆதிசேஷன் குடைப்பிடிக்க அவன் கீழ் லட்சுமி தேவியை மடிமீது அமர்த்தி கொண்டு அபயம் காட்டியபடி அமர்ந்தருளும் ஸ்ரீ நரசிம்மரை பக்தர்கள் பரவசத்துடன் சேவித்தனர். இதையடுத்து சேஷ வாகனத்தில் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி உற்சவ மூர்த்தியை கொலுவிருக்கச் செய்தனர். சுவாமிக்கு ஜரிகை வைத்த வெண்பட்டு கட்டி தங்க கவசத்துடன் கிரீடமும் சூட்டி தாயாருக்கு வண்ண பட்டாடையுடன் நெல்லிக்காய் மாலையும் கிரீடமும் அணிவித்து மலர் மாலை பிரபை நிறுத்தி அலங்காரம் செய்திருந்தனர். அபயம் காட்டியபடி அருடைய உற்சவருக்கு கற்பூர ஆரத்தி காண்பித்ததும் வாகன மண்டபத்தில் இருந்து வெளியே சுமந்து வந்து வீதியுலா புறப்பட்டனர். உலக பிரசித்தி பெற்ற நாமக்கல் ஸ்ரீ ஆஞ்சநேய திருக்கோவிலில் வைகாசி உற்சவத்தை முன்னிட்டு மூலவருக்கு பாலாபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து விசேஷ அலங்கார ஆராதனையும் நடைபெற்றது. 18 அடி உயரம் கொண்டு ஸ்ரீ நரசிம்ம சுவாமியை நித்தமும் கைகூப்பி தொழுதபடி நின்றருளும் அஞ்சனை மைந்தனுக்கு 1008 லிட்டர் பால் கொண்டு நாதஸ்வர மேள தாளங்கள் முழங்க ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க அபிஷேகத்தை கண்களுக்கு விருந்தாக நடத்தினர். பிறகு சுவாமிக்கு தங்க கவசம் சாற்றி வஸ்திரம் கட்டி மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்தனர். தங்க தலைப்பாகையோடு விசேஷ அலங்காரத்தில் நின்றருளிய அஞ்சனை மைந்தனுக்கு அர்ச்சனை செய்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. ஏராளமானோர் நீண்ட வரிசையில் காத்திருந்து ஸ்ரீ ஆஞ்சநேயரை பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு அறம்வளர் நாயகி சமேத கைலாசநாதர் கோவில் தேரோட்ட விழா விமர்சையாக நடைபெற்றது. தேரடி பகுதியில் கைலாய வாத்தியங்கள் முழங்க திருத்தேரில் சுவாமி அம்பாள் உற்சவ மூர்த்திகள் சர்வ அலங்காரத்துடன் கொலுவிருந்ததும் பக்தர்கள் வடம் பிடிக்க தேரோட்டம் தொடங்கியது. ஈசனுக்கு தூபமிட்டபடி தேரை வடம் பிடித்தனர். 2 குதிரைகள் பூட்டப்பட்டு பச்சை மற்றும் வண்ண தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த பிரம்மாண்ட தேரை ஏராளமானோர் சிவநாம கோஷங்கள் எழுப்பியபடி வடம் பிடித்து இழுத்து பக்தி பரவசம் அடைந்தனர். அருள்மிகு அறம்வளர் நாயகி, சண்டிகேஸ்வரர், விநாயகர் மற்றும் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமி உற்சவர்களும் தனித்தனி சப்பரங்களில் ஸ்ரீ கைலாசநாதரும் பின்தொடர தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. சேலத்தில் இருக்கும் ஸ்ரீ அழகிரிநாதர் சுவாமி கோவில் மற்றும் ஸ்ரீ பிரசன்ன வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்தில் பிரம்மோற்சவம் மற்றும் வசந்தோற்சவத்தையொட்டி தெய்வங்களுக்கு விசேஷ பூஜைகள் நடைபெற்றன. சேலத்தில் பழமை வாய்ந்த கோட்டை ஸ்ரீ அழகிரிநாதர் ஆலயத்தில் சிம்ம வாகனத்தின் மீது உற்சவர் பெருமாளையும் அருகே ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரையும் எழுந்தருளச் செய்திருந்தனர். தெய்வங்களுக்கு பட்டாடைகள் கட்டி ஆபரணங்களுடன் மலர் மாலைகள் அணிவித்து அழகாக அலங்கரித்திருந்தனர். தொடர்ந்து துளசி தளத்தால் திருநாமங்கள் கூறி அர்ச்சனை செய்ததும் ஹாரதி காட்டி பலவித சஸ்திரங்கள் கொண்டு சோடச உபச்சாரமும் செய்தனர். தொடர்ந்து சுவாமிக்கும் நாச்சியாருக்கும் ஹாரதி காட்டப்பட்டதும் பக்தர்களுக்கு தீர்த்தத்துடன் துளசி பிரசாதம் வழங்கி சடாரி சாதித்ததும் அனைவருக்கும் அன்ன பிரசாதமும் வழங்கப்பட்டது. இதேபோல் ஸ்ரீ பிரசன்ன வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்தில் நடைபெற்று வரும் வசந்த உற்சவத்தின் 2ஆம் நாளில் சந்திரபிரபை வாகனத்தின் மீது தாயார்கள் சமேத பெருமாளை எழுந்தருளச் செய்து பல்வேறு தீப ஹாரதிகள் காட்டப்பட்டன. தெய்வங்களுக்கு பட்டாடைகள் கட்டி
பலவித ஆபரணங்களோடு மலர் மாலைகள் சூட்டியும் சுவாமிக்கு கற்கள் பதித்த வளைய கிரீடமும் தாயார்களுக்கு வெள்ளி கிரீடமும் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். அபயம் காட்டியபடி நின்றருளிய உற்சவ ஸ்ரீ பிரசன்ன வரதராஜ பெருமாளுக்கு சஸ்திரங்கள் கொண்டு சோடச உபச்சாரம் நடத்தப்பட்டது. பிறகு மங்கள வாத்தியங்கள் முழங்க பிரபந்த பாராயணத்தோடு கற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. ஈரோடு மாவட்டம் பவானி அடுத்த ஒலக்கடம் பகுதியில் இருக்கும் அருள்மிகு சொக்கநாச்சி அம்மன் கோவில் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. கோயில் கருவறையில் அஷ்டபுஜ நாயகியாக வீற்றிருந்து அருளும் மூலவருக்கு மஞ்சள் காப்பு சாற்றி புதுப்பட்டு சேலை கட்டி வெண்கற்கள் பதித்த கிரீடத்துடன் மாலையும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். மூக்குத்தி மின்ன அழகாக காட்சி கொடுத்த அருள்மிகு சொக்கநாச்சி அம்மனுக்கு அர்ச்சனை செய்து தீபம் காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் ஆலயத்திற்கு வருகை தந்து மூலவரை பக்தி பரவசத்துடன் வணங்கி வழிபட்டனர். தென்னமோலை கொண்டு அலங்கரிக்கப்பட்டிருந்த மேடை மீது உற்சவர் அம்மனை வெள்ளி கவச அலங்காரத்தோடு தங்க ஆபரணங்கள் பூட்டி அலங்கரித்து அமர்த்தி தீபம் காட்டப்பட்டது. பக்தர்கள் கோவில் வெளியே பொங்கல் வைத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். சிறிய இடைவெளிக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே மல்லைகவுண்டன் பாளையம் பகுதியில் இருக்கும் ஸ்ரீ ஓபிலி நாராயண பெருமாள் கோவில் திருப்பணிகள் நிறைவு பெற்றதை அடுத்து கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. முன்னதாக மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல பக்தர்கள் ஹோம பொருட்கள் மற்றும் பூர்ணாகுதி பொருட்களை ஊர்வலமாக எடுத்து வந்து யாகசாலையில் சேர்ப்பித்தனர். அங்கு வேத பண்டிதர்கள் குண்டங்களில் அக்னி வார்த்து ஹோமம் வளர்த்து பூர்ணாகுதி சமர்ப்பித்தனர். உபய நாச்சியார்களோடு உற்சவர் பெருமாளை எழுந்தருளியிருக்க கலசங்களுக்கு ஆரத்தி காண்பித்ததும் கடம் புறப்பாடு தொடங்கியது. பம்பைகள் நாதஸ்வர மேள தாளங்கள் முழங்க எண்ணற்ற பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க கோபுர விமான கலசத்திற்கு புனித நீரால் அபிஷேகம் செய்து தர்பை புல்லுடன் மாவிலை மற்றும் வஸ்திரம் கட்டி சந்தன குங்குமமிட்டு அலங்கரித்து கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு அர்த்தநாரீஸ்வரர் கோவில் வைகாசி விசாக திருவிழாவையொட்டி மலையில் இருந்து அடிவாரத்திற்கு சுவாமி எழுந்தருளும் நிகழ்வு நடைபெற்றது. இதை முன்னிட்டு மலை கோவிலில் உற்சவர் ஸ்ரீ அர்த்தநாரீஸ்வரரை விசேஷ அலங்காரத்துடன் மின்விளக்கால் அலங்கரிக்கப்பட்டிருந்த வெள்ளி சப்பரத்தில் எழுந்தருளச் செய்திருந்தனர். ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத உற்சவர் செங்கோட்டு வேலவரையும் சர்வ ஆபரணங்களோடு அலங்கரித்து அழைத்து வந்தனர். மலை கோவிலில் இருந்து அடிவாரத்திற்கு வந்த அர்த்தநாரீஸ்வரரை எண்ணற்ற பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்தனர். பிறகு வண்ண மலர்களாலும் மின் விளக்குகளாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்த புஷ்ப பல்லாக்கில் அர்த்தநாரீஸ்வரரை கொலுவிருக்கச் செய்து பொதுஜன சேவை நடத்தப்பட்டது. பின்னர் புஷ்ப பல்லாக்கு ஊர்வலம் தொடங்கியது. சுவாமியை வரவேற்கும் விதமாக வான வேடிக்கை நிகழ்ச்சிகள், சிறுவர் சிறுமியர்களின் வீர விளையாட்டுகள் ஆகியவை சிறப்பாக நடைபெற்றன. கரூர் தான்தோன்றிமலை அருள்மிகு ஆதி விநாயகர் ஸ்ரீ முத்துமாரியம்மன் அருள்மிகு பகவதி அம்மன் கோவில் திருவிழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது. விழாவின் ஒரு பகுதியாக தாரை தப்பட்டைகள் மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல காமதேனு வாகனத்தில் முத்துமாரியம்மன் மற்றும் சிம்ம வாகனத்தில் அருள்மிகு பகவதி அம்மன் உற்சவர்களை கொலுவிருக்கச் செய்து வீதி உலா அழைத்து வந்தனர். அம்பிகைகளுக்கு வண்ண பட்டுச்சேலைகள் கட்டி பலவித ஆபரணங்களுடன் கிரீடங்களும் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். சூளமேந்தியபடி முத்துமாரியம்மனும் பகவதி அம்மனும் காட்சி தர ஏராளமான பக்தர்கள் கற்பூர ஆரத்திகள் காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். இதேபோல் ஊஞ்சல் சேவை அன்று கோயில் வளாகத்தில் அருள்மிகு முத்துமாரி அம்மனையும் ஸ்ரீ பகவதி அம்மனையும் தனித்தனி ஊஞ்சல்கள் மீது அமர்த்தியிருந்தனர். வெள்ளி கொலுசுடன் பட்டுச் சேலைகளும் தங்க ஆபரணங்களோடு கிரீடங்களும் அணிந்து தேவியர்கள் ஊஞ்சல் ஆடியபடி அருள் புரிய ஏராளமான பக்தர்கள் கண்ணார கண்டு வழிபட்டனர். சிவகங்கையில் புகழ்பெற்ற ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாள் கோவிலில் எம்பெருமானாருக்கு சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது. ஆலயத்தில் இருக்கும் ஆழ்வார் ஆச்சாரியார் சன்னதியில் மேடை மீது ஸ்ரீ சக்கரத்தாழ்வார், ஸ்ரீ ராமானுஜர் உற்சவ மூர்த்திகளுடன் சால கிராமங்களை வைத்து தீப தூபம் காண்பித்தனர். தொடர்ந்து பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு திருமஞ்சனத்தை சிறப்பாக நடத்தி பஞ்ச கற்பூர ஆரத்தி காண்பித்தனர்.
பிறகு வஸ்திரங்கள் கட்டி மலர் மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்து அஷ்டோத்திர நாமங்கள் கூறி துளசியால் அர்ச்சனை செய்ததும் மகா மங்கள ஆரத்தி காட்டப்பட்டது. பக்தர்கள் திருமஞ்சன சேவையில் பங்கேற்று பரவசத்துடன் உடையவரை தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த திருநள்ளாற்றில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு தர்பாரண்யேஸ்வர சுவாமி தேவஸ்தான பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்வான ஸ்ரீ செண்பக தியாகராஜ தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக தேரடியில் நிறுத்தப்பட்டிருந்த பெரிய தேரில் உற்சவர் செண்பக தியாகராஜரை விசேஷ அலங்காரத்தோடு கொழுவிருக்கச் செய்து ஹாரத்தி காண்பித்ததும் பக்தர்கள் வடம் பிடிக்க நிலையில் இருந்து பிரம்மாண்ட திருத்தேர் புறப்பட்டது. கைலாய வாத்தியங்கள், நாதஸ்வர மேள தாளங்கள் முன்னே செல்ல 4 குதிரைகள் பூட்டப்பட்ட ஸ்ரீ செண்பக தியாகராஜரின் தேர் ஆடி அசைந்தபடி பலம் வந்தது. அருள்மிகு நீலோத்பலாம்பாள் பச்சை கரை வைத்த காவி பட்டுச்சேலையை மடிசாராக கட்டிக்கொண்டு சர்வ ஆபரணங்களுடன் தனி தேரில் எழுந்தருளை காட்சி தர ஹாரத்தி காண்பித்ததும் அம்மனின் தேரும் புறப்பட்டது. ஸ்ரீ செண்பக தியாகராஜர் தேரை பின்தொடர்ந்தபடி அம்பிகையின் தேரும் உலாவர ஏராளமானோர் வடம் பிடித்து இழுத்து பரவசத்துடன் தெய்வ தரிசனம் செய்தனர். சென்னை மேற்கு மாம்பலத்தில் புகழ்பெற்ற ஸ்ரீ கோதண்டராம சுவாமி கோவில் வைகாசி பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு சீதா கல்யாண வைபோகம் நடைபெற்றது. இதை முன்னிட்டு கோயில் வளாகத்தில் உற்சவர்கள் சீதா பிராட்டியையும் ஸ்ரீராமபிரானையும் தனித்தனி கை பலகைகளில் எழுந்தருளச் செய்து நாதஸ்வர மேள தாளங்கள் முழங்க மாலை மாற்றுதல் வைபவத்தை நடத்தினர். தசரதன் மைந்தனும் ஜனகன் மகளும் எதிரே நின்றிருக்க வண்ண மலர் மாலைகளை சூட்டி இருவரையும் அருகருகே நிறுத்தி வையாளி சேவை நடத்தியபடி கற்பூரம் காண்பித்தனர். பிறகு ஆலய மண்டபத்தில் மேடை மீது தெய்வங்களை எழுந்தருளச் செய்ததும் திருமண வைபவத்தை துவக்கினர். மந்திரங்கள் ஓதியபடி கலசாராதனை, கன்னிகாதானம் உள்ளிட்ட பல்வேறு முறைப்பாடுகள் நடத்தப்பட்டதும் மாங்கல்ய பூஜை செய்தனர். திரளான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க ஸ்ரீ சீதாதேவிக்கு திருமாங்கல்ய தாரணம் செய்தனர். திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூர் அருகே பிச்சாண்டவர் கோயில் பகுதியில் இருக்கும் அருள்மிகு முப்பெரும் தேவர்கள் மற்றும் தேவியர்கள் குடிகொண்டு அருளும் உத்தமர் கோவிலில் வைகாசி விசாக பெருவிழா விமர்சையாக நடைபெற்று வருகிறது. 4ஆம் திருநாளன்று உற்சவர் பிச்சாடனாரை பட்டாடை கட்டி தங்க ஆபரணங்களுடன் கிரீடம் அணிவித்து ஆதி சேஷன் மீது சயனிக்கும் கோலத்தில் கொலுவிருக்கச் செய்திருந்தனர். அருகே அம்பிகையும் சாய கொண்டை கிரீடம் அணிந்து சர்வ அலங்காரத்தோடு எழுந்தருளியிருந்தார். உற்சவ மூர்த்திகளுக்கு பல்வேறு தீப ஆரத்திகள் காட்டி மகா கற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. பிறகு உற்சவ மூர்த்திகளை கோவிலின் வெளி பிரகாரத்திற்கு சுமந்து வந்தனர். மங்கள வாத்தியங்களோடு ஆலய மாட வீதியில் தீப்பந்தங்கள் பிடித்தபடி உலாவரச் செய்தனர். இதையடுத்து மீண்டும் கோவிலை அடைந்த தெய்வங்களுக்கு ஆரத்தி காட்டி வையாளி சேவை நடத்தியபடி வாகன மண்டபத்திற்குள் பிரவேசிக்க செய்தனர். இதேபோல் திருக்கல்யாண விழாவை முன்னிட்டு பிரியாவிடை சமேத பிச்சாடனாரையும் அருகே சௌந்தரிய பார்வதி தேவியையும் மேடை மீது சர்வ அலங்காரத்துடன் கொலுவிருக்கச் செய்து திருமண வைபவத்தை துவக்கினர். சிவாச்சாரியார்கள் மந்திரங்கள் ஓதியபடி சுவாமிக்கு தங்க யக்னோப வீதம் சாற்றி கங்கண தாரணம் செய்தனர். தொடர்ந்து மாலை மாற்றுதல் உள்ளிட்ட பல்வேறு முறைப்பாடுகள் சிறப்பாக நடத்தப்பட்டன. தொடர்ந்து ஹாரத்தி காட்டி மாங்கல்யம் அணிவித்ததும் ஆதி தம்பதிகளுக்கு திருஷ்டி கடிக்கப்பட்டது. தேனி அல்லிநகரம் பகுதியில் இருக்கும் பழமை வாய்ந்த ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலில் மூலவருக்கு சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது. இதையொட்டி கருவறையில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களோடு நின்ற திருமேனியோடு அருளும் ஸ்ரீ வரதராஜ பெருமாளுக்கு பால், தயிர், தேன், இளநீர் உள்ளிட்ட திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. இதையடுத்து வஸ்திரங்கள் கட்டி ஆபரணங்களுடன் மலர் மாலைகள் அணிவித்து தாயார்கள் சமேத பெருமாளை விசேஷமாக அலங்கரித்தனர். தொடர்ந்து குடை சத்தியம், சாமரம், விசிறிவிச்சனம், சுருட்டி ஆகிய சஸ்திரங்கள் கொண்டு சோடச உபச்சாரம் செய்தனர். தேவியர்கள் சமேத உற்சவர் பெருமாளும் சிறப்பு அலங்காரத்துடன் எழுந்தருளி இருக்க பக்தர்கள் பரவசத்துடன் தரிசனம் செய்தனர். ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. விநாயகர்
ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।